சார் நம்ம நிறைய வாட்டி வந்துட்டு இந்த சைபர் கிரைம் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இந்த சைபர் கிரைம் வந்துட்டு வர வர ரொம்பவே அதிகமாயிட்டு தான் போயிட்டுருக்கு. சைபர் கிரைம் குற்றங்கள் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? இந்த ஃப்ராடு, அதுவும் பர்டிகுலராக இந்த சைபர் கிரைம் பயங்கரமான ஃப்ராட் நடக்குது. அதுவும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதில் தான். அதுவும் கம்ப்யூட்டரை வச்சுன்னு மற்றவங்களோட பணம் எப்படி இருக்குது, மற்றவங்களோட பிரச்சனை என்ன இருக்குது, மற்றவங்களோட எது வீக்னஸாக இருக்காங்க, அதை வச்சு ரொம்ப ஒரு பெரிய க்ரைம் நடந்துருக்கு. இதில் ரொம்ப நாளாக நடந்துருக்கு. இப்போ இந்த க்ரைமுக்கான வழிகள்லாம் வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் பெரிய பெரிய ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பணங்கள் தேவைப்படுது, பண வழிகள் தேவை. இதில் என்ன கெட்டத்தனமாக நம்ம சம்பாதிக்க முடியும், கெட்டத்தனமாக என்ன ஒரு வழியில் போக முடியும் அப்படின்ற சம்பாதிக்கக்கூடிய நிலைமை இப்போ அவங்களுக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறதுனால மக்கள் ரொம்ப கவனம். மெயினாக தன்னோட அக்கௌண்ட், தன்னோட நம்பர் மற்றவங்களுக்கு பரிமாற்றம் பண்ணாதீங்க. இன்னொருத்தருக்கு வழி பண்ணி கொடுக்காதீங்க. எது ஹெல்ப் பண்ணுறதாலும் தெரிஞ்சு வழி தெரிஞ்சவங்களாக பார்த்து செயல் பண்ணுங்கள். இது மூலிமா உங்களுக்கு வந்து என்னென்னா ஆசைகள் அதிகமாக இருக்கும். இப்போது 100 ரூபா போட்டால் 10,000 வந்துடும், 100 ரூபா போட்டால் 1,00,000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களை வளர்த்தி விடுவாங்க. இந்த வளர்த்தி விடக்கூடிய எண்ணங்களை நீங்கள் பணத்தையோ இல்லை மற்ற வழியோ போட்டோ உங்கள் பணங்கள் போயிடும். அதில் பெரிய லாஸ் ஆகும். புரியுது? சில பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதில் ஷேர் மார்க்கெட்டில் 10,000 போடுங்கன்றாங்க. அது 10,000 போட்டு எவ்வளோ பேர் எங்கிட்ட வராங்க, 10,000 போடுறாங்க, அது 10,000 வரல. அதுக்கு இந்த பணம் வரத்துக்கு திரும்ப ஒரு 20,000 போடுங்க, இந்த பணம் வரத்துக்கு இன்னும் 2 மணி நேரத்தில் உங்கள் 5,00,000 ரூபா வரப்போது சொல்லி மிகப்பெரிய ஏமாற்றம் நடக்குது. இந்த மிகப்பெரிய ஏமாற்றத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் வேணாம். ஆசை யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் வேணாம். ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் ஓனாக பண்ணுங்கள். நிறைய நம்மளுக்கு ஆர்பிஐ ரூல்ஸ் பிரகாரம் நல்ல வழிகள் கிடைக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது. நல்ல ஷேர்லாம் சொந்தமாக பண்ணிக்கோங்க. சொந்தமாகவே உட்காந்து சொந்தமாகவே ட்ரேட் பண்ணுங்கள், சொந்தமாகவே வழி பண்ணுங்கள். இந்த கோல்டு ஷேர்ஸில் கூட இன்னொருத்தனுக்கிட்ட கொடுத்து பண்ணாதீங்க, நீங்களே பண்ணுங்கள். அப்படியே அந்த கம்பெனி நல்ல ரெப்யூட்டடாக தான் அது செய்யுங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவ்வளோ போய் மாட்டிக்காதீங்க. ரெண்டாவது, நிறைய பெண்கள் வழியில் ஒரு பெரிய ஃப்ராடெல்லாம் நடக்குது. புரியுதா எனக்கு? இது பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, பிரச்சனை வருது. இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். போகிற காலத்தில் இதெல்லாம் அதிகமாகும். இது எல்லாமே பெரிய ஸ்கேம் நடக்கும். நமக்கு இல்லை, பெரிய கோட்டீஸ்வராக இருக்கலாம், பெரிய லெவலில் இருக்கக்கூடிய அவங்களே இந்த ஸ்கேமில் மாட்டின்னு தவிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுறத பிற்காலத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் மக்கள் இதில் ரொம்ப கவனமாக இருங்கன்றதை சொல்கிறாங்க.